வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள் 30/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைய கெஸிங்கை பார்க்கலான்பா. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் புரியும், நம்பிக்கை வரும். நம்ம சேனல் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்கேஎல் மட்டும் இல்லைன்பா, நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேஎல் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்கான். வின்னிங் அமௌண்ட்டும் அதுலேயும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக வித்ட்ரா ஆகுதுன்பா. வித்ட்ரா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ½ ஹவர்லேயும் ஆகுது, 1 ஹவர்லேயும் ஆகுது. எப்படியும் வித்ட்ரா ஆகுது. நைட்டில் வித்ட்ரா கொடுக்க வேண்டாம். நைட்டில் கொடுத்தீங்கன்னா மார்னிங் தான் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம், அதாவது அமௌண்ட் நின்றுச்சு ரீசார்ஜ் பண்ணும்போது அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்பா. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்குது. நம்பிக்கையான ஆப் தான். நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில டைமில் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கனால ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 29/12/2023 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 981. இந்த 981க்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பாருங்கள் நம்மளுக்கு பி போல்லையும், 8ஆம் நம்பர் பாருங்கள் ஏ போல்லையும் கொடுத்துருக்கோம். 98 கிடச்சிருக்குது. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 981 சூப்பராக வந்து நம்மளுக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. நம்ம 98 அப்படின்றது வந்து போர்டு மாதிரி வந்ததுனால 8 9 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 98 கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 98 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைக்கல. 1ஆம் நம்பருக்கு இப்போ இதில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் எப்படியும் வந்துடும் தான் எதிர்பார்த்தது. 7 இல்லைனா 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக 98 அப்படின்ற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா பாக்ஸு. டெய்லி அப்படி தான் மிஸ் ஆகிட்ருக்குது. நம்ம இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம், நல்ல ஒரு வின்னிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு ஃபுல் வின்னிங் எடுப்போம், பார்க்கணும்பா. 185 இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பாருங்கள் பி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 5ஆம் நம்பர் பாருங்கள் சி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கணும்பா. நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் 4ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தது. நான் ஆனால் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், பி போர்டில் 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் சூப்பராகவே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போர்டில் 9ஆம் நம்பர் நல்ல ஒரு பாஸ் ஆகிருந்தது. இந்த 6 மணிக்கு ஏன்னா நம்மளுக்கு கண்டினியூவாக ஒரு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் கண்டினியூவாக சொன்னது 2 நாள் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் ஒரு நம்பர் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுக்கு 2 நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 8 5 அப்படின்ற ஒரு செட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். பிசி வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. பிசி சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. இங்கேயும் ஒரு செட்டு கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 8 5 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 4 8 5 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸில் பார்த்திங்கன்னா 8 5 பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து
ஒன்றாம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல, இதுலேயும் ஒன்றாம் நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து கிடச்சிருந்தது, இந்த பாக்ஸில் இதுலேயும் மாற்றி கொடுத்துருந்தோம்னா ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6, 8லேருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகணும்னு நான் எதிர்பார்த்தது தான். அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், அது கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பரை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள், 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 308, இந்த 308க்கு பார்த்திங்கன்னா 0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 308 வேறு எந்த நம்பர் நம்மளுக்கு கிடைக்கலன்பா. நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து 1, 2 ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். மற்ற 2லேயும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்திருக்குது. 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி 1ஆம் நம்பர் வந்திருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே ஆல் போர்டில், அது 2லேயும் 1ஆம் நம்பரே கொடுக்கல. அந்த 1ஆம் நம்பர்னால தான் நம்ம வந்து ஃபுல் வின்னிங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 1ஆம் நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வரல. இங்கே வந்து இருந்ததுனா கூட ஏதோ நான் சரி இது 2லேயும் வந்துருச்சு, இதில் ரிட்டன் வரும்னு எதிர்பார்த்தேன், 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வரல, மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது 2லேயும் 1ஆம் நம்பர் எதுலேயோ 1ல் வந்திருந்தால் கூட நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சுன்பா. கிடைச்சதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல வரல, கொடுக்காததில் வந்துருக்குது. சரி ஓகேன்பா, நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சரி வாங்க, நாளைக்கு 30/12/2023க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பார்க்கலாம் வாங்க. 30/12/2023க்கான டிஎல்ஆர்டிக்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 74, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 2. அடுத்து பாருங்கள், ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8, 7, 8, 4, 8, 1, 8, 2, 7, 1, 7, 2, 4, 1, 4, 2, 0, 7. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 8, 7, 7, 8ன்னு வரலாம். நம்ம கொடுக்குறது தான் கொடுக்குறோம், 3 செட்டாக கொடுத்துட்ருந்தேன். நம்ம பார்த்திங்கன்னா வந்தா வருது போனால் போகுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இந்த கெஸ்ஸிங் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்பா, இல்லைனா வேண்டாம். ரிஸ்க் எடுக்க தயார்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வேண்டாம் விட்டுருங்கன்பா. ரொம்ப எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் மட்டும் 3 செட்டு கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணவே பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்திங்கன்னா 071, 072, 871, 872, 841, 842. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 871, 872. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பாருங்கள் 81. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா, ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு 81 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2 நம்பருமே 2ல் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும், இல்லைனா 2 நம்பருமே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 20, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 71, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 95. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 27, 21, 29, 25, 79, 75, 19, 15, 07. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 7117ன்னு வரலாம், 2772ன்னு வரலாம், 0770ன்னு வரலாம். இது ஏன் வந்து நான் 3 செட்டு நம்ம தான் அதான் சொல்லியிருந்தேன் 3 செட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சம் 7ஆம் நம்பர், அதாவது பி போர்டில் நான் வந்து இப்போது 2 நாளாக வந்து நம்மளுக்கு சொன்ன நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன், 8ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். நாளைக்கு 7ஆம் நம்பர் உள்ள பி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் நம்பர் கூட நம்மளுக்கு வந்து 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பி போர்டில் கணக்காது. இந்த 7, 1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ட்ரிக்கு பார்த்திங்கன்னா பி போர்டு ட்ரிக்கு. இதில் வந்து இப்போது 2 நாளாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் கிடச்சிது. அதாவது அந்த 9ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ஒரே நம்பரில், அதுக்கு முன்னாடியும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் நம்பிக்கையாக 2 நாளாக சொன்னது. அதுக்கு முன்னாடி 1 நாளாக 2 நாளாக வந்து ஃபாலோ பண்ணதில் வந்து கரெக்டாக அந்த 2 ட்ரிக்லேயும் பி போர்டு ட்ரிக்கில் கரெக்டாக வந்த நம்பர் பி போர்டில் பாஸ் ஆனது. அதனால தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் ஒரு ட்ரிக்கில் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இருந்தாலும் எனக்கு 7ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை. அதனால் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர் வரலான்பா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 7ம் 1ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. 1ஆம் நம்பர் கூட போர்டு மாதிரி வரலாம். 7ம் 1ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வரலன்னா 2 7 கூட வரலாம், 0 7 கூட வரலாம். அதுக்காக சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 279 275 219 215 079 015 279 271 ஸ்ட்ராங்காக இருக்கிற 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 17 நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த 17 தான் நம்மளுக்கு வந்து கை கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாக அந்த 6 மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுத்துட்ருக்கு, நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 17 நல்ல ஒரு ட்ரிக்கில் கிடச்சிருக்க நம்பர் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உள்ளே வரணும், இல்லைனா 2 நம்பருமே உள்ளே வரணும்பா. அப்படி தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்குது. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில, உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 6 மணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 04, பி போட பொறுத்த வரைக்கும் 29, சி போட பொறுத்த வரைக்கும் 73. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 02 09 07 03 27 23 97 93 42. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9339 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 027 023 097 093 427 493. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 023 093. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 93. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் 93. 2 நம்பருமே வரலாம், 2ல் ஒரு நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதனால் ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது மிஸ் ஆகிட்டுருக்கு ஒரு 2-3 நாளாக. நம்ம அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு நல்ல ஒரு கை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டுருக்கு. அந்த 001 அடித்த ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ் ஆகிட்டுருக்குது. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெஸிங் எதுவும் செட் ஆகலை, மாற்றி மாற்றி தான் எடுத்துகிட்ருக்கோம். பார்க்கலாம்பா நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. சரி ஓகேன்பா, பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு கண்டினியூவாக வின்னிங் கிடச்சதுன்னா ட்ரிக்கு நம்மளுக்கு வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.